ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேலையை ஏ மற்றும் பி இணைந்து 9 நாட்களில் பார்க்குறாங்க. ஸோ ஏபி வந்து A plus B வந்து 9 டேஸில் பார்க்குறாங்க, B plus C வந்து 12 டேஸில் பார்க்குறாங்க, C plus A சேர்ந்து 18 நாளில் பார்க்குறாங்க. முதல் நாள் ஃபஸ்ட்டு டே வந்து ஏயும் பியும் பார்க்குது. அடுத்த நாள் செகண்ட் டே வந்து பியும் சியும் பார்க்குது. தேர்ட் டே வந்து ஏயும் சியும் வேலை பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 3 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 3 நம்பர் இருக்கும்போது நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம்ங்கிறது அந்த டோட்டல் ஒர்க்கு. ஸோ 9, 12, 18க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 36 வரும். அப்போ அவங்க பார்த்த வேலையோட அந்த எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணோம்னா 36 divided by 9 வந்து 4 கிடைக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 36 divided by 12 வந்து 3 கிடைக்கும். 36 divided by 8 போட்டோம்னா 2. அவங்களோட எஃபிஷியன்சி கிடைச்சிருமா? ஓகேவா? எஃபிஷியண்ட்டாக வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு, டோட்டல் ஒர்க் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே வர்றோம். இப்போ ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ டேஸ் அதாவது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாங்க? ஃபஸ்ட்டு டே 4 எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. அடுத்து பிஎன்சி சேர்ந்து வந்து 3 எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. ஏஎன்சி சேர்ந்து 2 எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. அவங்க அப்போ ஃபஸ்ட்டு 3 டேஸில் அவங்க பார்த்த டோட்டல் எஃபிஷியன்ட் ஒர்க் எவ்வளோ? 9. அதாவது இது வந்து 3 டேஸில் பார்த்துருக்காங்க. ஏன் 3 டேஸ் நான் இங்கே எடுத்துருக்கேன்? ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. ஸோ 3 நாள் அவங்க பார்த்த வேலையோட எஃபிஷியன்சி வந்து 9. ஓகேவா? அப்போ 3 டேஸ்க்கு 9 பங்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஓகேவா, நமக்கு என்ன வேணும்? 3 பேர் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிக்கணும். அப்போ டோட்டல் ஒர்க்கு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 36. ஸோ அப்போ 9 பங்கு வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்கன்னா 36 பங்கு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? ஸோ 9 நாங்க 36 வரும். அப்போ இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 டேஸில் முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் 12.